ஹாய் கைஸ், நான் வேலு. இந்த வீடியோ எதுக்குன்னா, வழக்கம் போல ஆக்சுவல் ஆடியன்ஸ் வேற நீங்க கிடையாது. எனக்கு தெரியும். அது என்னன்னா, எக்ஸ்பெக்டட் ஆடியன்ஸ், ஆக்சுவல் ஆடியன்ஸ்னு ஒரு மீம் டெம்ப்ளேட்டே வரும். டைட்டில பார்த்துட்டும் ஆல்ரெடி 10 மைன்ஸ் எழுதினவன் இந்த வீடியோவை பார்க்க வருவான். இன்னும் சரி, ஓகே. இந்த வீடியோ எதுக்குன்னா, புதுசா இந்த ஃபீல்டுக்குள்ள வர போறீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்ன ஃபீல்டு அப்படின்னா, பேங்க் எக்ஸாம் எழுதலாம், பேங்கர் ஆகலாம் அப்படின்ற மைண்ட் செட்டோட, கண்டிப்பா அந்த மைண்ட் செட் இருந்தாதான் இந்த வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. ஸோ அப்படின்ற மைண்ட் செட்டோட பேங்க் எக்ஸாம் எழுதலான்ற ஒரு ஐடியாவோட பிளான் பண்ணியிருக்கீங்க. இந்த இயர் பாஸ்டு, இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கான வீடியோ தான் இது. ஓகேவா? எனக்கு தெரியும் 10 மைன்ஸ் எழுதுன நீயும் போர் அடிக்குதுன்னு உட்காந்து பார்ப்பேன்னு. பட் உனக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டா நான் மறுபடியும் சொல்ல போறேன். வேணும்னா பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. புதுசா நான் வரேன் சார் பேங்க் எக்ஸாம் எழுத. ஜஸ்ட் நவ் பாஸ்ட் அவுட். இந்த வருஷம் தான் பாஸ் ஆயிருக்கேன். இல்லை லாஸ்ட் இயர் பாஸ் ஆனேன். 1 இயர் வெளியே ப்ரைவேட் ஜாப் பார்த்தேன். இப்போ எனக்கு இந்த ஐடியா இருக்கு பேங்க் எக்ஸாம் எழுதுனா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேங்க் எக்ஸாம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பேங்கிங் லைஃப் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இங்க எக்ஸாம் எழுத வந்துட்டு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் ரெக்ரெட் பண்றவே அதிகம், இன்க்ளூடிங் மீன்னு சொல்லலாம். அது வேற கேட்டகரி, அது தனி வீடியோவாவே போடுறேன். பட் கொஞ்சம் ரியாலிட்டிஸ் புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் படிக்க எவ்வளோ நாள் ஆகும், எக்ஸாம்ல எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, என்னென்ன எக்ஸாம்ஸ் வரும், ஆஃப்டர் எக்ஸாம் லைஃப் எப்படி இருக்கும், இந்த ரியாலிட்டி தெரிஞ்சுட்டு உங்களுக்கு செட் ஆகுமான்னு பார்த்துட்டு எழுதுவாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரவங்க யாரையும் நாங்க படிக்காதீங்க போங்க, இந்த ஃபீல்டே வேணாம் அப்பெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு டைம் பீரியட்ல சொல்லிட்டு இருந்தேன். பட் இப்போ நான் அப்படி சொல்றது கிடையாது. ஏன்னா ரியல் லைஃப்ல நிறைய பேரை பார்க்குறேன். இந்த ஃபீல்டு வந்தனால அவங்க லைஃப் நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இன்க்ளூடிங் மீ அதுவும். ஸோ ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? பேங்க் எக்ஸாம்னா ஒரு வருஷத்துல மெயினா ஒரு 6 எக்ஸாம் வரும். சரியா? மெயினா 6 எக்ஸாம். பேங்க் எக்ஸாம் நடத்துறது யாருன்னா IBBS, இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் ஏதோ ஒன்று. ஓகேவா? ஒரு டீம், IBBSன்ற டீம் தான் நடத்துவாங்க. அவங்க என்னென்ன எக்ஸாம் விடுவாங்கன்னா, RRB கிளரிக்கல், RRB PO, SBI கிளரிக்கல், SBI PO, IBBS கிளரிக்கல், IBBS PO. மொத்தம் இந்தியாவில் 12 நேஷனலைஸ் பேங்க் இருக்கு, இன்க்ளூடிங் SBI சேர்த்துட்டு. ஓகேவா? இதுல இன்க்ளூடிங் SBI, இன்க்ளூடிங் நாட் இன்க்ளூடிங் SBIன்னு தெரியல. சரி, ஓகே. மறந்துருச்சுடா, பேங்கிங் அவேர்னஸ்லாம் மறந்துருச்சு, இந்த எக்ஸ்பான்ஷன்லாம் மறந்துருச்சு, வருஷமாச்சு. நம்ம ஆப்டிக்குள்ளேயே போயிட்டனால அந்த பேங்கிங் அவேர்னஸ்லாம் எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்குன்றா. ஓகே. மொத்தம் இந்த சைடு ரீஜனல் ரூரல் பேங்கை ஒரு சைடு தனியா வச்சுக்கோங்க, ஸ்டேட் பேங்கை ஒரு சைடு தனியா வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிற நேஷனலைஸ் பேங்க் லைக் கனரா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் தான் ஒரு சைடு. இவன் தான் IBBS. ஓகேவா? இவனுக்கு வைக்கிற எக்ஸாம் தான் IBBS கிளரிக்கல் PO. யார் யாரு? கனரா, இந்தியன் பேங்க், IOB, பஞ்சாப் நேஷனல், பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பேங்க் ஆஃப் பரோடா, யூகோ பேங்க், இன்னொரு 2-3 பேங்க் வரும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே எக்ஸாம் தான் வைப்பான். ஓகேவா? அங்க உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கேட்பான், உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி போஸ்டிங் போடுவான். இதுல வரதுதான் IBBS கிளர்க், IBBS PO. இதே SBIக்கு தனி எக்ஸாம், SBI மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எழுதுறது தான் SBI கிளர்க், SBI PO. அதே மாதிரி ரீஜனல் ரூரல் பேங்க் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எழுதுறதா RRB கிளர்க், RRB PO. ஓகேவா? மொத்தம் இப்ப மேஜரான எக்ஸாம் இந்த 6 எக்ஸாம். இது போக எக்ஸாம்ஸ் வருமானா வரும். இது போக ரெகுலேட்டரி பாடிஸ் நம்மளோட RBI வச்சு, செபி வச்சு, சிட்பி வச்சு, அப்புறம் IRDA, இவங்களோட எக்ஸாம்ஸும் வரும். இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட எக்ஸாம்ஸும் வரும். LICயோட எக்ஸாமு, NACL, NAICLா NIACLான்னு தெரியல, இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு. யுனைடெட் இன்சூரன்ஸ் ஃபோரமா, இந்த மாதிரி ஒரு 4-5 இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு. அவங்களோட எக்ஸாம்ஸும் வரும். இன்சூரன்ஸ் பேஸ்ல எக்ஸ்ட்ராவா என்ன படிக்கணும்னா, பேங்கிங் தவிர இன்சூரன்ஸ்ல இன்சூரன்ஸ் அவேர்னஸ்னு ஒன்று இருக்கும். இதை தவிர மிச்ச சிலபஸ் எல்லாம் சேம் தான். இங்க என்ன படிக்கிறீங்களோ அதே தான். இன்னொரு முக்கியமான விஷயம், மக்கப் பண்ணி பாஸ் ஆகலாம்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான ஃபீல்டு இது கிடையாது. TNPSC கொஞ்சம் மக்கப் பண்ணி பாஸ் ஆகிடலாம். ஓகேவா?
படிச்சு பாஸ் ஆகுற மாதிரியானது. இது சால்வ் பண்ணி, அதாவது உங்களுக்கான சோர்ஸ் இதுதான் சொல்லவே மாட்டேன். லிட்ரலி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எங்க இருந்து எடுக்கிறான்னு இன்ன வரைக்கும் அவனுக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல. ஆனாலும் படிப்போம். அப்படிதான் இருக்கும். சரியா? சோ உங்களுக்கான டாபிக் கொடுத்துருவான். இந்த டாபிக்ல தான் வரும்னு சொல்லிடுவான். நான் அந்த டாபிக்ல எந்த கொஸ்டின் கேட்பான், எப்படி கேட்பான்னு அவனுக்கே தெரியாது. சரியா? எக்ஸாமை பொறுத்து எக்ஸாம் அன்னைக்கு அவன் வைக்கிறதா லெவலு. சோ மக்கப் பண்ணி இந்த மாடல் மட்டும் பார்த்தா போதும்னா ஓகே, நீங்க வரலாம். இந்த கொஸ்டின் பார்த்தா 10th ஸ்டாண்டர்ட்ல பார்ப்போம்ல, இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் தான் வேணாம் யார், உங்களுக்கான எக்ஸாம் இது கிடையாது. சரியா? சோ எக்ஸாம் சொல்லிட்டேன், என்னென்ன எக்ஸாம் இருக்கும்னு சொல்லிட்டேன், எப்படி எந்த மாதிரி இருந்தா படிக்கலாம்னு சொல்லிட்டேன். ஏஜ் எப்படி இருந்தா படிக்கலாம்னா டிஎன்பிஎஸ்சி மாதிரி 60 வயசு வரைக்கும் எழுத முடியாது. ஏஜ் வந்து 21 டு அரௌண்ட் இயர்லி 30s, டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு கேட்டகரி மாறும். ஓகேவா? ஜெனரல் கேட்டகரினா 28 வரையும் தான் கிளரிக்கலே எழுத முடியும். ஓபிசி இதுக்கெல்லாம் அது என்னது எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருப்பான். ஓகேவா? தென் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டிகிரி முடிச்சிருந்திருக்கணும். ஐயோ ஹெச்ஆர் மாதிரியே பேசுறேனே. சரி, இதெல்லாம் இருக்கணும். சோ எக்ஸாம் எப்படி நடக்கும்னா, கிளரிக்கல் Q1 2 கேட்டகரி பிரிச்சனா, எல்லா கிளரிக்கல் எக்ஸாமுக்கும் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அவ்வளவுதான். மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டா உங்களுக்கு வேலை. ஓகேவா? ஆனா பிஓ எக்ஸாமுக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அதுக்கப்புறம் இன்டர்வியூ, பிகாஸ் யூ ஆர் ஆபீசர் அந்த இடத்துல. ஓகேவா? சோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ 3 லெவல கிளியர் பண்ணணும். சரியா? ஓகே, அப்ப ப்ரிலிம்ஸ்ல எனக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும், மெயின்ஸ்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும்னு கேட்டீங்கன்னா, ப்ரிலிம்ஸ்ல உங்களுக்கு குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ். ஆர்ஆர்பி கிளர்க்கு ஆர்ஆர்பி பிஓல மட்டும் ப்ரிலிம்ஸ்ல இங்கிலீஷ் இருக்காது, குவான்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் இருக்கும். பட் மெயின்ஸ்ல எல்லா எக்ஸாம்லயுமே உங்களுக்கு இருக்கிறது மேஜரான சப்ஜெக்ட் சொல்றேன், குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? இந்த கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள ஸ்டாட்டிக் ஜிகே வரும், பேங்கிங் அவேர்னஸ் வரும், ஜென்ரல் நாலேஜ் வரும், எல்லாம் கலந்து வச்சு அடிப்பான். அதுல மேஜரா கரண்ட் அஃபேர்ஸ் தான் அதிகமா கேட்பான். ஓகேவா? சோ ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்ப 3 சப்ஜெக்ட், மெயின்ஸ் படிக்கிறப்ப 4 சப்ஜெக்ட். ஓகேவா? மேஜர் சப்ஜெக்ட்ஸ். இப்போ எனக்கு கட் ஆஃப் வந்து எப்படி டிசைட் பண்ணுவானா, அந்த எக்ஸாம்ல டாப் இவ்வளவு பேர்ல லாஸ்ட், அதாவது இந்த மெயின்ஸ் எக்ஸாம்ல வந்து 300 பேரை வேலைக்கு எடுக்கிறானா, 300வது ஆள் எவ்வளவு மார்க் எடுத்தானோ அததான் கட் ஆஃப்னு வைப்போம். சோ இங்க வந்து பாஸ் மார்க் எடுத்தாலே எனக்கு வேலை அப்படி கிடையாது, கட் ஆஃப் அவன் டிசைட் பண்றான். நம்ம ஸ்கூல்ல மாதிரி ஸ்டாண்டர்ட் பாஸ் மார்க் கிடையாது. அந்த எக்ஸாமோட லெவலை பொறுத்து அன்னைக்கு எழுதினவங்கள டாப் இவ்வளவு பேரோட கட் ஆஃப் தான் அங்க வைப்பான். சரியா? சோ அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டா உங்களுக்கு வேலை. மெயின்ஸ் கட் ஆஃப் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்வியூ இருக்கும், அதுக்கப்புறம் ஃபைனல் கட் ஆஃப் ஒண்ணு வரும், அதை பொறுத்து தான் வேலை. சரியா? சரி, எப்படி படிக்க, நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது, இதுக்கெல்லாம் வீடியோலாம் ஆல்ரெடி ஷெட்யூல் வீடியோன்னு ஒண்ணு போட்டிருப்பேன், நம்ம சேனல்லே இருக்கும். சோ அதுல பாருங்க எப்படி படிக்கிறதுன்ற ஐடியா வரும். சோ இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் சரி இவ்வளவுதானே, குவான்ஸ் ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம், இங்கிலீஷ்லாம் நமக்கு படிக்க தேவையில்ல, ரீட் பண்ணி போட்டுடலாம், இந்த மைண்ட் செட் வைக்காதீங்க. உங்க சீனியர்ஸாவே இருந்தாலும் இத சொன்னாங்கன்னா வச்சு பத்தி விட்டுருங்க. இங்கிலீஷ் ரீட் பண்ணி போடலான்ற மைண்ட் செட் உங்களை ஒரு வருஷம் தள்ளி போட்டுரும். ஓகேவா? கிளியர் பண்றதுக்கும் கிளியர் பண்ணாததுக்குமான டிஃபரன்ஸை ஒரு வருஷம் தள்ளி போட்டோம். இந்த வருஷம் கிளியர் ஒழுங்கா படிச்சா இந்த வருஷம் கிளியர் பண்ணிடலாம், ரீட் பண்ணி போடலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு வருஷம் தள்ளி கிளியர் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? மார்க் டெஸ்ட் போட்டா இம்ப்ரூவ் ஆகும், இதையும் நிறைய பேர் சொல்லுவான். போயிட்டு நிறைய சக்சஸ் ஸ்டோரி பார்த்துருவீங்க. ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னா, இந்த நிறைய சேனல்ஸ்லயும் நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ்லயும் சக்சஸ் ஸ்டோரி விடுறப்ப மார்க் டெஸ்ட் போட்டு பாஸ் ஆயிட்டேன், அவன் மார்க் டெஸ்ட்டுக்கு முன்னாடி 1008 வேலை பார்த்துருப்பான், அதை பார்க்க மாட்டீங்க. மார்க் டெஸ்ட் போட்டான் சோ பாஸ் ஆயிட்டான், நம்மளும் மார்க் டெஸ்ட் எடுத்து போடுவோம், டாபிக்கே படிச்சிருக்க மாட்டான், எக்ஸாம் எப்படி இருக்குன்னே பார்க்காம டைரக்டா மார்க் டெஸ்ட் போட்டா ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணாது. மார்க் டெஸ்ட் போட்டா உங்க லெவல் என்னன்னு தான் காட்டும். சரியா? ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா எல்லா சப்ஜெக்டுக்குமான டாபிக்கை எடுக்கணும், ப்ராப்பரா 3 சப்ஜெக்டுக்கு நோட்டு போடணும், இந்த டாபிக்கான பேசிக்க வீடியோவா பார்க்கணும், அந்த வீடியோ பார்த்துட்டு அதை பிடிஎஃப் எடுத்து சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த டாபிக் இண்டிவிஜுவலா டெஸ்ட் போட்டு பார்க்கணும், ஃபைனலா எல்லாத்தையும் சேர்த்து தான் மார்க் டெஸ்ட் போடணும். சரியா? முதல் நாளே டபிள்யூன்னு இறங்கக்கூடாது, 6 மாசத்துல கிளியர் பண்ண முடியாது.
இத நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்லியிருக்கேன். நெறைய பேரு எக்ஸ்பெக்டேஷன் எங்க வைக்கும்னா, பேங்க் எக்ஸாம்லாம் வருஷம் வருஷம் எக்ஸாம் வரும். இந்த வருஷம் 6 எக்ஸாம் வருதுல்ல. ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண மாட்டேனா எழுதுனா? புரிஞ்சுக்கோங்கடா. வெளிய அவ்ளோ காம்படிஷன் இருக்கு. காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கு கரண்டா பேங்க் எக்ஸாம்க்கு. ரொம்ப நல்லா படிக்கிறவனே ரொம்ப தட்டு தடுமாறி திக்கு தசை மாதிரின்னு சொல்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுறான் கிளியர் பண்றான். ரொம்ப எஃபர்ட் போடுறவனே. சோ 6 மந்த்ஸ்ல கிளியர் பண்ணலாம், 1 இயர்ல கிளியர் பண்றவன்லாம் யாருன்னு நான் சொல்றேன். கிளியர் பண்ணலன்னு சொல்லல. அந்த கேபபிள்ல கிளியர் பண்றவன் ஆல்ரெடி இந்த ரீசனிங்கோ ஆப்டியோ இங்கிலீஷோ எங்கேயோ படிச்சிருப்பான். ஆல்ரெடி எம்பிஏ என்ட்ரன்ஸ்க்கு படிச்சிருப்பான், இல்ல வேற எங்கேயோ படிச்சிருப்பான். அவனுக்கு வரும். அவனால 6 மாசத்துல கிளியர் பண்ண முடியும். ஜென்ரலா நம்மளால மினிமம் 2 வருஷம் எடுக்கும். இந்த தப்பெல்லாம் பண்ணோம்னா அது 3 வருஷமா 4 வருஷமா மாத்தி போய் விட்டுரும். சரியா? சோ 2 வருஷம் மினிமம் எடுத்துரும். ஓகேவா? நீங்க புதுசா ஃபீல்டுக்குள்ள வரீங்கன்னா சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட் என்னன்னே தெரியாதுன்னா 2 வருஷம் ஷுவர் ஷார்ட்டா எடுத்துரும். ப்ராப்பரா படிக்கணும். அந்த 2 வருஷம் எங்க தப்பு விடுறோம், எங்க குறை வைக்கிறோம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். வரப்பயே 6 மாசத்துல கிளியர் பண்ணிடலாம், 1 வருஷத்துல கிளியர் பண்ணிடலாம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சா அது இன்னும் 1 வருஷம் தள்ளி போட்டுரும். ஏன்னா பேசிக்கா ப்ராப்பரா படிக்க மாட்டாங்க. இப்ப அடுத்த ஆகஸ்ட்ல எக்ஸாம் வருதா, ஜூன்ல வந்துட்டு ஜூலைல மார்க் டெஸ்ட் போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பிரச்சனை தான் நடக்கும். அவன் உருப்படியா படிச்சா அடுத்த சைக்கிள்ல கிளியர் பண்ணிடலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அண்ட் ஃபைனலா இது ஒரு 10 to 5 ஜாப் கிடையாது. பேங்க்னா எந்த படம், ரிதம் படம் காலத்துல வந்ததுனா 10 to 4 ஜாப் எல்லாம். கிளெரிக்கலுக்கு ஆக்சுவல் டைமிங் 10 to 5. நான் மேக்ஸிமம் ஆஃப் த பிரான்ச்சஸ்ல மேக்ஸிமம் ஆஃப் த பேங்க்ல 10 to 6 சம்டைம்ஸ் 7 ஒர்க் பண்றாங்க. ஓகேவா? யாரு? கிளெரிக்கலே. பிஓக்கு மினிமமே 10 to 7 தான். சரியா? நிறைய பிரான்ச்சஸ்ல 8, 9, 10 மணிக்கு வீட்டுக்கு போறவன் எல்லாம் இருக்கான், இன்னும் இருக்காங்க. ஓகேவா? சோ ஜாப் வந்து நான் பிஓ ஆயிட்டேன் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ரியாலிட்டி அது கிடையாது. அதே மாதிரி பேங்கிங் இஸ் நாட் அ சர்வீஸ் செக்டார். ரியாலிட்டியை புரிஞ்சுட்டு உள்ள வாங்க, உள்ள போங்க. அப்பதான் உள்ள போயிட்டு ஹர்ட் ஆக மாட்டீங்க. இப்ப போயிட்டு ஒரு பேங்கர்ட்ட நீங்க போயிட்டு நான் பேங்க் எக்ஸாம் எழுதலாமா, பேங்க்குக்கு வேலைக்கு வரலாமான்னு கேட்டா 99% வேணாண்டா தம்பின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வெளியே இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி போறது வேற விஷயம். அதாவது இப்ப நானா இருந்தாலும் வெளியே எக்ஸ்பெக்ட் பண்றப்ப என்னன்னா, ஒரு சர்வீஸ் செக்டர், ஒரு கவர்மெண்ட் செக்டர் உள்ள போறோம், சர்வீஸ் பண்றோம், 4 மணிக்கு கஸ்டமர் முடியுது, 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம். இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் பாத்தீங்களா? ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகும், அதுல மெஜாரிட்டியா சாட்டிஸ்ஃபை ஆகாது. இது சர்வீஸ் செக்டார்ல இருந்து மாறி பிசினஸ் செக்டாரா போக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கேத்த மாதிரிலாம் உள்ள உங்களுக்கு டார்கெட்ஸ், சேல்ஸ் எல்லாமே பிஓஸ்க்கு இருக்கும். கிளரிக்கல்ஸ்க்கு இருக்காதானா அவங்களுக்கு ஏத்த மாதிரி டார்கெட்ஸ் இருக்கும். அத சில விஷயங்களை நான் ஓப்பனா சொல்ல முடியாது, பட் இட் ஹேப்பன்ஸ். ஓகேவா? ஸோ ரியாலிட்டியை புரிஞ்சுட்டு இப்ப என்ன பிரச்சனைனா, மெயின்ஸ் எழுதுறவன் இதை பார்த்துட்டு இருப்பான். ஐயோ நான் வேலைக்கு போனா சேல்ஸ் எல்லாம் பண்ணுமா, அரை கடல் தாண்டி வந்துட்ட, ஒழுங்கா இன்னொரு சைடு வந்துட்டு வேலைக்கு போயிரு. நான் வந்து இந்த வீடியோ யாருக்கு போடுறேன்? புதுசா வரவனுக்கு ரியாலிட்டியை சொல்லதான் போடுறேன். ஏன்னா நான் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணிருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்றப்ப இதெல்லாம் ஒருத்தர் சொன்னது இல்லையே, எப்படிலாம் படிக்கணும்னு சொன்னீங்களேடா, ஆனா என்னெல்லாம் ஆகும்னு சொல்லலையேடான்ற மாதிரி. சோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே புலம்பிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இதுதான் பேங்கிங் லைஃப். ஓகேவா? எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றப்போ 6 மேஜர் எக்ஸாம்ஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும். ப்ரிலிம்ஸ்ல இந்த சப்ஜெக்ட்ஸ், மெயின்ஸ்ல இந்த சப்ஜெக்ட். முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர் போடுறேன். தயவு செஞ்சு உங்க வீட்டுல நிறைய காசு இருக்குன்னா போய் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்ல கொட்டிட்டு வாங்க. தயவு செஞ்சு உங்க அப்பா அம்மாவோட காசை கொண்டு போய் இன்ஸ்டியூட்ல எங்கேயும் கொட்டாதீங்க. ரியாலிட்டி சொல்றேன். நான் யூடியூப் மட்டும் பார்த்து பாஸ் ஆனவன். அபித்தண்ணனை பார்க்க மட்டும் அங்க கிங்ஸ் அகாடமி போனேன், அங்கேயும் ஃப்ரீ அகாடமி தான். சரியா? காசை போட்டு 20,000, 30,000, 25,000 போவோம். பேங்க் எக்ஸாம் படிக்கிறேன்னு போவேன், முன்னாடி உட்காந்துருக்கவன் மண்டைய கழுவுவான். நீங்க ஏன் எஸ்எஸ்சியும் சேர்த்து படிக்க கூடாது? பேங்கிங், எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி கம்பைன் கோர்ஸ் ஒண்ணு இருக்கு. ஐயோ 30,000 தான் சார்.
தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃபோக்கஸ் ஒண்ணுதான், கிளியர் பண்ணுன்ற ஃபோக்கஸ் இருக்கு. படிக்கணுன்ற மைண்ட் செட் இருந்தா ஆன்லைன்ல அவ்வளோ சோர்ஸ் இருக்கு. யூடியூபே மோர் தென் எனஃப். ஓகேவா? ரொம்பவே அதிகம். மார்க் டெஸ்ட் போட மட்டும் ஒரு பேக்கேஜ் வாங்க, மோர் தென் எனஃப். ஓகேவா? யூடியூப்ல சோர்ஸ் கொட்டி கிடக்கு. நான் அடிச்சு சொல்லுவேன், எந்த இன்ஸ்டியூட்ல எடுக்கிறத விட யூடியூப்ல அதிகமா இருக்கு. எந்த இண்டிவிஜுவல் சேனல்ல எடுக்கிறத விட யூடியூப்ல அதிகமா இருக்கும். நான் அதையும் சொல்லுவேன். ஒரு சேனல் மட்டும் ஃபாலோ பண்ணுன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த சேனல்ல பாக்குறத விட இன்னொரு சேனல்ல உனக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸும் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டும் கிடைக்க தான் செய்யும். தயவு செஞ்சு அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்கன்னா இந்த சக்சஸ் ஸ்டோரி, சக்சஸ் ரேட்டுன்னு போடுறது எல்லாமே உண்மை கிடையாது. அதை நம்பிட்டு வீட்டுல கஷ்டப்படுறப்ப அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் அங்க போடாதீங்க. ரியாலிட்டிய புரிஞ்சுக்கோங்க. சரியா? வாசல்ல போய் நின்று பாரு, வெளியே வரவன்ட்ட கேளு, அது உண்மையாவே ஒர்த்தா இருக்கானு. இந்த கமெண்ட்ஸ்லயே போடுவாங்க, இந்த இன்ஸ்டியூட்லாம் எப்படி எப்படி இருந்திருக்குன்னு. ரியாலிட்டி சொல்றேன், அங்க போயிட்டு நிறைய பேர் யூடியூப் பக்கம் வந்து கத்துக்கிட்டதுதான் அதிகம். சோ புரிஞ்சுக்கோங்க. காசை போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவன் பண்ற பெரிய மிஸ்டேக் என்னன்னா, படிக்க வந்ததும் போயிட்டு ஒரு இன்ஸ்டியூட்ல சேர்றேன்னு அப்பா அம்மா காசை நாசம் பண்றது. அந்த கில்ட்லயே இங்க ஒழுங்கா சொல்லி தரலன்ட்டு வெளியே வந்து படிக்க ஆரம்பிக்கிறப்ப கோர்ஸ் வாங்க வீட்டுல காசு கேட்க யோசிக்கிறது. இந்த பிரச்சனை எல்லாம் நிறைய வரும். கொஞ்சம் யோசிச்சு டிசைட் பண்ணுங்க. ஓகேவா? நான் எல்லா இன்ஸ்டியூட்டும் மோசம் அப்படிலாம் சொல்லல. ஓகேவா? உங்களுக்கு தேவையான சோர்ஸ் யூடியூப்லயே எக்கச்சக்கமா இருக்கு. சோ மோர் தென் எனஃப், இங்கேயே படிங்க. ஓகே, முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, டாடா, பை பை. இந்த நியூபீஸ்க்கெல்லாம் யார் இவன் புதுசா வந்து, நானே யூடியூப்ல புதுசா வரேன், இவன் ஏதோ புலம்புறான், யார் இவன்? நான் இந்த சேனல்ல குவான்ஸ் எடுக்கிறேன். குவான்ஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து படிக்கணும்னா நம்மளோட குவான்ஸ் A to Z பிளேலிஸ்ட் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் ஆப்டிடியூட் பை வேலுன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், ஒரு 260 வீடியோ இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, பை பை.